நாங்க வந்து கேம் பத்தி பெருசா பேசினது இல்ல. ஓகே. நானும் அருணும். ஒரு சில விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். அதையும் தாண்டி அவரு எந்த மாரி ஒரு பெர்சன்ட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி வாரம் தான் தெரிஞ்சது. நான் எந்த மாரி ஒரு பெர்சன்ட்டு அருணுக்கு முன்னாடி வாரம் தான் தெரிஞ்சிருக்கும். அவர் எவிக்ட் ஆகறதுக்கு போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நானும் அவரும் கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம். பேசுறதா இருக்கட்டும், சேர்ந்து சாப்பிடுறது, தூங்குறதுக்கு முன்னாடி இது பண்றது, எல்லாமே ஒரு எங்களுக்கே தெரியாம ஒரு பிரதர் பாண்ட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அன்இன்டென்ஷனலா நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும்ல. நம்ம பிளான் பண்ணி நடக்கிறத தாண்டி. அந்த மாரி எக்ஸ்பெக்ட்டே பண்ணாம ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அது எனக்கு கொஞ்சம் எமோஷனலி க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க ஒயில் கார்ட என்ட்ரி குடுக்கும்போது நாங்க என்ன நெனச்சிருந்தோம்னா, ஆ. சரி தமிழும் சரஸ்வதியும் கனெக்ட் வந்து இவருக்கும் தீபக் அவர்களுக்கும் இருக்கு. ஸோ இவங்க ம். 2 பேரும் க்ளோஸா இருக்க போறாங்க அப்டின்ற மாரி நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ம். வச்சிருந்தோம். ஆனா உங்களுக்குள்ள பெருசா ஒரு பாண்டிங் இல்லையோ, இவரு ம். வேற ஒரு கேங் கூட இருக்கிறாரே அப்டின்ற மாரி தோணுச்சு. பாண்டிங் உள்ள செட் ஆவலையா? இல்ல கேம் அப்டின்ற ஒரு இண்டிவிஜுவல நீங்க எடுத்துட்டு இல்ல போயிட்டீங்களா அத? எனக்கும் அவருக்கும் ஒரு நல்லாவே தெரியும். அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். எனக்கு அவர நல்லாவே தெரியும். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு அவர் மேல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது வந்து பாண்டா வெளிக்காட்டணுன்ற அவசியம் இல்ல. இப்போ ஒருத்தர் மேல மரியாதை இருக்குன்னா, அத போய் வெளிக்காட்டுனா தான் தெரியணுன்ற அவசியம் இல்லல்ல. அந்த மரியாதை அவருக்கு இருந்தது தெரியும் தீபக் அண்ணாக்கு. ஓகே, அதனால அது ஒரு மியூச்சுவலா அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, கடைசியில நாங்க நல்லா பேச ஆரம்பிச்சுட்டோம். ஓகே. அவர் போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி.